ஹே டியூட்ஸ், உங்கள் மொபைல் பூட் லோடர் அன்லாக் பண்ணாமல் ரூட்டிங் பண்ணாமல் எப்படி வந்து டிஃபால்ட்டாகவே கூகுள் டைலர்லேருந்து எம்ஐ டைலர் கொண்டு வரது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. இந்த மெத்தடுக்கு பிசி தேவையில்லை, மொபைல்லேருந்தே பண்ணிடலாம். நீங்கள் 2 ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன, எப்படி டவுன்லோட் பண்ணணும், எங்கேருந்து எடுக்கணும் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபைல் நமக்கு தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனோட ஸ்டாக் ரோம், அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியன் ரோம், குளோபலில் இருந்தீங்கன்னா குளோபல் ரோம், அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஃபோனோட ஸ்டாக் ரோம் வந்து உங்களுக்கு வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியனோட ரோம் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ ரெண்டுமே நம்ம நெட்லேயே அவைலபிள் இருக்குது, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் ரெண்டுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4GB 5GBக்குள்ளே வரும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6GBக்குள்ளே வரும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். எந்தெந்த டிவைஸ்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய ரோமில் வந்துட்டு ஒரு சில விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது ஒரு நாலேஜுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்தியன் ரோம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். அதே மாதிரி இந்தோனேஷியா ரோம் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கோடு இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன் சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தோனேஷியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்கும். குளோபலாக இருந்தால் எம்ஐன்னு இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் கூட பார்த்து கரெக்டான ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரெக்கவரி ரோம் தான் டவுன்லோட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் கடைசியில் நான் சொல்கிறேன், பார்த்துக்கங்க. இப்படி 2 ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டெப்ஸை வந்து கிளியர் கட்டாக பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேன், ஸோ எங்கே நான் ஃபைல்லாம் நேம் மாத்திரை எல்லாமே தெரியும். ரொம்ப கிரிட்டிக்கலான ப்ராசஸ்லாம் கிடையாது, ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துங்க. ஸோ நேராக வந்துட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் போயிட்டு அபவுட் ஸ்க்ரீன் போகலாம். ஸோ இதில் வந்து MIUI 12.5 இருக்குல்ல, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே 3 டாட் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு இருக்கும். அது இல்லைன்னா இந்த லோகோ வந்துட்டு செவரல் டைம்ஸ் வந்து டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூஸ் அப்டேட் பேக்கேஜ்னு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற பேத்துக்கு போங்க. அதில் வந்துட்டு இந்தியா ரோமை வந்து செலக்ட் பண்ணணும். இந்தோனேஷியா செலக்ட் பண்ணக்கூடாது, இந்தியா ரோமை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் குளோபல்னா குளோபல் ரோமை செலக்ட் பண்ணணும், இந்தியானா இந்தியா ரோமை தான் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு கூகுள் டைலர் வந்து எந்த வெர்ஷனில் இருக்குது அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்தியாவில் இருக்க நான் இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்துட்டு ரிட்ரைவிங் ஆகும். ரிட்ரைவிங் ஆகி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரும். எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ரிபூட் அண்ட் அப்டேட்னு சொல்லி கேட்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ரிபூட் அண்ட் அப்டேட் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை கேன்சலே பண்ணக்கூடாது. அப்படியே நீங்கள் ரேசன் ஸ்க்ரீனில் போயிட்டு டேரெக்டாக ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலுக்கு போயிட்டு இந்தியா ரோமோட ஃபைல் நேம் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணணும். ஸோ மோரில் போயிட்டு ரீநேம் கொடுத்து இந்த ஃபைல் நேம் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். ஃபைல் நேமை மட்டும் காப்பி பண்ணால் போதும். காப்பி பண்ணிவிட்டு ஒரு சில லெட்டரை வந்து எரேஸ் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா வந்துட்டு இந்த காப்பி பண்ண ஃபைலை வந்து இந்தோனேஷியா ரோமோட ஃபைல் நேமில் வந்து பேஸ்ட் பண்ணும்போது 2 ஒரே மாதிரி வந்துட்டு வராது, எக்ஸிட் அடிக்கும். அதனால் ஒரு சில லெட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். பட் நான் வந்து இந்தியாவோட ரோமோட அந்த ஃபைல் நேம் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்தோனேஷியா ரோம் வந்து செலக்ட் பண்ணுறேன். மோர் போகிறேன். இதில் வந்து ரீநேம் கொடுத்துட்டு அதில் இருக்க டாட் ஜிப் வரைக்கும் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அதில் ஒரு லெட்டர் டாட் கூட இருக்கக்கூடாது. எரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதை பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. டாட் ஜிப் வரையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு இப்போ ரிபூட் அண்ட் அப்டேட் இந்த ஆப்ஷன் அப்படியே இருக்கணும், கேன்சல் ஆகிடக்கூடாது. கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்துட்டு ரிட்ரைவிங் ஆகி டீக்ரிப்டிங் ஆகி ஃபோன் வந்து ஓஎஸ் வந்துட்டு பூட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து பூட்லோட நம்ம அன்லாக் பண்ணியிருக்க போகிறதில்ல, எந்த ரெக்கவரியும் போட்டிருக்க தேவையில்லை. ஸோ நார்மலாகவே பூட்டிங் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராசஸ். இதை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு வெற்றிகரமாக கூகுள் டைலர் கிடச்சிரும், கான்டாக்ட்ஸ் கிடச்சிரும், எம்ஐ மெசேஜோட அந்த ஆப் கிடச்சிரும், எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கூகுள் பாலிசியில் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதனால் வந்து சைடு இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்திருக்கான்னு கேட்டால் வரல. ஒரு பர்ஃபெக்டான மெத்தட் தான். இதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். வெய்போவில் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு வந்து யூடியூப் எப்படியோ அதே மாதிரி சைனாவுக்கு வந்து ஒரு பிளாக் இருக்குது. அந்த பிளாக்லேருந்து வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. அவரும் ஒரு டெவலப்பர் தான். ஸோ Xiaomiயில் இருக்கிற ஒரு டெவலப்பர் தான் போட்டிருக்காரு. அதை எடுத்து தான் இவங்க வந்து வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. நான் வந்து அதை ஃபஸ்ட்டே பார்த்தோம்னா நானும் கண்டிப்பாக போட்டிருப்பேன். பட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எல்லாம் பக் சொல்கிறாங்களா, எல்லாம் என்ன பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா, அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம போட்டோம். பட் இந்த மெத்தட் வந்து தமிழில் வந்து நான் வந்து போட்டதுக்கு காரணம் என்னென்னா கூகுள் டைலர்னால நிறைய பிரச்சனை இருக்குது. அதாவது நம்ம வந்து
நல்லது தான் பண்ணுறோம், தப்பு பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் கூட நமக்கு சில பிரச்சனையாக இருக்கலாம் அந்த கூகுள் டைலர். அதுக்காகவே சில பேர் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, இது அஃபென்ஸும் கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து இந்தோனேஷியன் ரோமுக்கு வந்து மாற்றினாங்கன்னா அப்போ ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கூகுள் டைலர் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிருக்கா, இல்லை என்ன தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு, இல்லை ஒன்றுமே ஆகலையாது. கீழே பார்த்தீங்கன்னா டைலரோட அந்த ஏபிகேவே காணோம். ஸோ ஆப் ட்ராயரில் போய் பார்ப்போம் இருக்கான்னு. ஸோ இங்கேயும் இல்லை. கீழே ஸ்வைப் பண்ணால் அந்த இங்கே இருக்குது. இதை தூக்கிட்டு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வைப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கூகுள் டைலர் இருக்கா? ஓகே, சந்தோஷம், அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிளான ஒரு வேலை தான். ஸோ எம்ஐ டைலர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி புதுசாக ஃபோன் வாங்கின எல்லோரும் நல்லா கேட்டுங்க, புதுசாக ஃபோன் வாங்கின எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த கூகுள் டைலர். அவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அப்படியும் இதேமாரி இஷ்யூஸ் வருதுன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நான் விட்டுறலாம் மாட்டோம். டீம்லாம் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது எல்லாமே கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சால்வ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து இதை அதாவது டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஸ்டாலேஷன்லாம் கிடையாது. ஸோ எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃபர்தராக வரதான் போகுது. மிக முக்கியமான ஒரு இது நான் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் டவுட் வரும், இதை பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் வருமா வராதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்லாம் வரதான் செய்யும். அப்டேட் வந்து ஸ்டாப் ஆகாது. எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் மொபைல்லேருந்து பண்ணாலும் ஓகே, பிசியிலேருந்து பண்ணாலும் ஓகே, ஒரே ஸ்டெப் தான். கூகுள் க்ரோம் போங்க. ஸோ இந்த க்ரோமில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட் எந்த ஃபோனுக்கு உங்களுக்கு ரோம் தேவைப்படுதோ அந்த ஃபோன் மாடலை டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ரெக்கவரி ரோம் அப்படின்னு போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா ஒரே வெப்சைட் தான் வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. அதுக்குள்ளே தான் போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் போக்கோ X3 எடுத்துக்கோமே. போக்கோ X3 ரெக்கவரி ரோம் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு போக்கோ F3 இருந்தால் F3 ரெக்கவரி ரோம் போடுங்க, F1 இருந்தால் F1 ரெக்கவரி ரோம் போடுங்க. ஸோ நான் போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லோகோ இருக்கும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்கும். இதோட லிங்க், அஃபிஷியல் லிங்க், ஹோம் பேஜ் லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு டிவைஸ்க்கு வேணால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ ஹோம்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இதை கொடுத்து உள்ளே போயிட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கொஞ்சம் நிறையா வரும், பட் நமக்கு அது தேவையில்லை. இங்கே தான் வந்து முக்கியமான ஃபைல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தைவான், ஜப்பான், இந்தோனேஷியா, ரஷ்யா, குளோபல் எல்லா ரோமும் இருக்கும். இதில் நீங்கள் வந்து கல்லன்னு எதையுமே பார்க்க வேண்டாம். இந்தோனேஷியா ரோம் இருக்கா தூக்கிடுங்க, இந்தியா ரோம் இருக்கா தூக்கிடுங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா ரோமில் வந்துட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் வெர்ஷன் இப்போ 12.5.1.0 இருக்குன்னா அதே கூட எடுக்கலாம். இல்லை லேட்டஸ்ட் வந்திருக்குப்பா எனக்கு இந்தியா 12.5.3 வந்திருக்குன்னா அதையும் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வெர்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஒரு கொஞ்சம் அப்கிரேடாக பாருங்கள். ஒன்று ஈக்குவலாக எடுங்கன்னா அப்கிரேடாக பாருங்கள். இந்தோனேஷியா ரோம் வந்து 12.5.1 இருக்குது, நானும் 12.5.1னா ஓகே, குட் டு கோ. இல்லை எனக்கு வந்து 12.5.1 இருக்குது, அது 12.5.0 இருக்குன்னா அது வேண்டாம், அது வந்து டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி எடுங்க. ஸோ நீங்கள் இந்தியா ரோமும் இந்தோனேஷியா ரோமும் ஈக்குவலாக எடுங்க. இல்லைனா இந்தியன் ரோமு ஒரு வெர்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதோட அதிகமான வெர்ஷனாக வந்து இந்தோனேஷியா ரோம் எடுங்க, எதுனாலும் ஓகே தான். ஸோ பார்த்தீங்கன்னா போக்கோ F3க்கும் இதே மெத்தடு தான். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒரு ஃபோனுக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரி ரோம் கிடைக்கும். மெயினாக டைப் பார்த்துக்குங்க, ரெக்கவரி தான் எடுக்கணும். பாஸ்புட் ரோம் டவுன்லோட் பண்ணிடவே கூடாது. பாஸ்புட் ரோம் பார்த்தீங்கன்னா ஃபைலே அதிகமாக வரும், அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ரெக்கவரி ரோம் மட்டும் தான் எடுக்கணும். கொஞ்சம் ஆட்ஸ் நிறையா வருது இந்த சைட்டில், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி நீங்கள் ஹோம் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு டிவைஸ்லாம் செலக்ட் பண்ணி சொல்லி காமிக்கும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ ஹோம் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஹோம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டு டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அது கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ரோம் வேணுமா, வெண்டார் வேணுமா, ஃபர்ம்வேர் வேணுமான்னு கேட்கும். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ போயாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் வருதா. இப்போ வந்து இதில் வந்து ரோம் வந்து செலக்ட் பண்ணி கீழே லேட்டஸ்ட்னு டிக் பண்ணியிருக்கும் டிஃபால்ட்டாகவே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சர்ச்சில் போய்ட்டு உங்கள் ஃபோனை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. டிவைஸுன்னு மேலே இருக்கா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் டிவைஸ் என்னவோ அதை சர்ச் பண்ணுங்கள். ஒரு 3 லெட்டர் 4 லெட்டர் போடும்போதே வந்துடும். போக்கோ இல்லை ரெட்மி நோட் 10 ப்ரோ போகிறோன்னா, இப்போ ரெட்மி நோட் 10 போகிறோன்னா ரெட்மி நோட் அப்படின்னு போட்டாலே அதில் ஒரு சீரிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா. அது வந்து இப்போ 10ன்னு வந்துருச்சுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய ஃபர்ம்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஸோ சில விஷயம்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக கஷ்டப்பட்டு சில விஷயங்கள் பண்ணி தான் அடைய முடியும். ஸோ ரூட்டிங் பண்ணி சில விஷயம்லாம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த மெத்தட் அதை கம்பேர் பண்ணும்போது ஈஸி தான். ஸோ என்ன தான் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினச்சாலும் கொஞ்சம் முயற்சி நம்மளோட எஃபோர்ட்டை போட்டு தான் ஆகணும். இதில் உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா வரும், கண்டிப்பாக டவுட்ஸ் நிறையா வரும். ஸோ இது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்காதா, பண்ணலாமா வேணாமா சொல்லி ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூகுள் டைலர் வேண்டாம், எனக்கு எம்ஐ டைலர் தான் வேணும், அதில் நிறைய இஷ்யூஸ் எனக்கு வருது, பர்சனலாக ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வில்லிங் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம்.
எதுவுமே வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்தது தான், இன்ஸ்டால் பண்ணுறது பண்ணாதும். ஸோ இந்த மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது. பூட்லோட் அன்லாக்கிங் பண்ணுறது, ரூட்டிங் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டம் ரோம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், கேமிங் ரோம் போட்டிருக்கோம், டெய்லி டிரைவர் போட்டிருக்கோம், MIui 13 அப்டேட்ஸ் பற்றி போட்டிருக்கோம். ஸோ மொபைல் டு மொபைல் கனெக்ட் பண்ணி எப்படி வந்துட்டு ரூட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ப்ளே லிஸ்ட்டிங் கொடுத்துருக்கேன். 12.5 13ஓட அப்டேட் ட்ராக்கர்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஓவர்வியூவாக போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.